பக்கத்துலேயே ஒரு டிவிஎஸ் 50 2 நின்றுச்சுண்ணா, அங்கே பார்த்தீங்களா? எந்த கலர்னா கிளி பச்சை கலர். 180 degrees கம்ப்ளீட்டாகவே வியூ பாயிண்ட் தான். காஃபி கொட்டை தான் கைஸ். ஆனால் உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம் கைஸ். இறங்கும் போது தான் ஈஸியாக அசால்ட்டாக குபி 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 குபின்னு இறங்கிட்டேன். ஆனால் ஏறும்போது தெரியுது அந்த கஷ்டம். ஒரு இடத்துக்கு இந்த வாட்டர் பாட்டிலோட அருமை எவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா? இப்படி தான் போய் ஆகணும். கைஸ், இப்போ தான் நம்மளுடைய கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டுக்கு தான் போக போகிறோம் கைஸ். அது என்ன ப்ராப்பரான பேர் தெரியாது. இப்போது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் கைஸ். நீங்கள் லாஸ்ட் கிளிப்பிங்ஸே பார்த்துருந்துப்பீங்க. அங்கே நம்ம கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 பைக்ஸ் நினைக்கிறேன், 10 to 15 பைக்ஸ் கிட்ட நின்றுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பைக்ஸ் எல்லாம் ஒரு 150cc மேலே பைக்ஸ் அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு டிவிஎஸ் 50 2 நின்றுச்சுண்ணா, அங்கே பார்த்தீங்களா? எந்த கலர்னா கிளி பச்சை கலர். அந்த பசங்க ஒரு 4 பேர் வந்தாங்க, பயங்கர அலப்பறம் பண்ணிட்டாங்க. அந்த டைம் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னா நம்மளுடைய கோபுரோவில் வேலை பெருசாக சார்ஜ் இல்லை, அதனால தான் சரி சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். பசங்க ஃபுல் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வண்டி என்னது பார்த்து எடுத்துகிட்டு போங்க, அது இது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. டே சைட் லாக் போட்டு வாடா, டிஎஸ் 50க்கு சைட் லாக்கா? ஏதோ ஒத்துக்கிறேன், வண்டி தான். ஆனால் பயங்கரமாக கலரிங்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. எனக்கு அது வரையும் ரொம்ப சந்தோஷம்தான் கைஸ். கைஸ், நான் உங்கள் அப்பயே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த அக்கா நாங்கள் தம்பி உங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போப்பான்ட்டு. அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய கிளியனூர் வாட்டர் ஃபால்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப அங்கேயே போய் சாப்பிட்டோம். அந்த அக்கா சாட்டிஸ்ஃபைட், நம்மளும் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ரொம்ப பசி எடுத்துச்சு கைஸ், உண்மையாக சொல்கிறேன். போகிறப்பெல்லாம் ரொம்ப ஒரு எந்தூசியாசமாக போயிட்டு இருந்தேன். வர்றப்போ 0 பேட்ரி. இந்த டியூலசரில் சார்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, பேட்ரி டவுன் ஆகிடுச்சுன்னா எப்படி கீழே வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னோடய கண்டிஷன் ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டில் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம்தான். இப்போ நீங்கள் எங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆகட்டும், ஒரு வியூ பாயிண்ட்டுக்காகட்டும் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் வாட்டர் பாட்டில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா வாட்டர் பாட்டில் தான் மெயின். அங்கே போய் நம்ம வாட்டர் வாங்கினா காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க வயிற்றில் அடிக்கக்கூடாது. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். வாவ், நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது கைஸ். செம்மையான ஹேர் பின் பென் கைஸ். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கண்ணு கட்டு தூரம் யாருமே இல்லை. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த ஃபீல். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த ஒரு படத்தில் வருமே, என்ன படம்னு பெருசாக பேர் தெரியாது, அந்த படத்தில் வர மாதிரி பெரிய மரம் நல்லா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓப்பா, பயங்கரமாக இருக்கு கைஸ். இப்போ நம்ம மஞ்சக்குட்டை வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ். நான் உங்களுக்கு நிறையா வாட்டி இந்த வார்த்தையை சொல்லியிருந்திருப்பேன்,
கைஸ் ஏற்காடு வந்தால் கிட்டத்தட்ட நிறையாவே பார்த்துருந்துக்கலாம், நிறையவே பார்க்கலாம். எல்லாமே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான் இருக்குது. நிறையாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் கைஸ். கைஸ் இந்த ரோட்ஸ் பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க கைஸ். இப்படிலாம் ஒருத்தன் பிளான் பண்ணி கட்டுவானோ மாதிரி கட்டியிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹேர் பின் கைஸ். உங்களுக்கு நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், ஹேர் பின் வர மாத்திரம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக க்ராஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஓ இது ஒரு புது மலைக்கு கூப்பிட்டு போகிறதா? ஆமாம் கைஸ், இது ஒரு புது மலைக்கு நம்மளை கூப்பிட்டு போகுது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 850 மீட்டர்ஸ் தான் இருக்குது நம்மளுடைய மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்ட். ஓ ஓ எவ்வளோ பெரிய மேடு. கரெக்ட் ரூட்டா? ஆமாம் கரெக்ட் ரூட்டு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓ ஓ ஃபஸ்ட்டு இங்கே பைக் பார்க்கிங் இருக்குது கைஸ், இல்லைன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கைஸ் ஃபைனலாக மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்மளோட வண்டி அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் கைஸ். பெருசாக யாருமே வரல மாதிரி தான் தெரியுது. யார் வரலாம் என்ன, நம்மளே போகலாம். இருங்க அந்த பக்கம் ஓ ப்ரெசண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு கைஸ். கைஸ் எவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? மேலே போயிட்டுருக்கலாம். மேலே வேறு யாரும் இருக்காங்க, யாரையும் சாப்பிட்டுருக்காங்க. சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னா இங்கே இருக்கும் ப்ரெசென்ட். இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அதுக்காக தான் அங்கே எதுவுமே அலௌட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். உண்மையில் பயங்கரமான வியூ பாயிண்ட். ஒரு 180 டிகிரிஸ் கம்ப்ளீட்டாகவே வியூ பாயிண்ட் தான். இங்கேருந்து அப்படியே இங்கே இல்லையா வியூ பாயிண்ட் வேற மாதிரி இல்லையா? உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. அங்கே பாருங்க எத்தனை வேலி, எத்தனை மவுண்டன்ஸ் பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாகவே மவுண்டன்ஸ் தான். பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்குன்னா இந்த வியூ பாயிண்ட் ஒரு அளவுக்கு பெட்டர். ஏன்னா பக்கோடா வியூ பாயிண்ட் ஒரே ஒரு அளவுக்கு தான், இது அதோட ஒரு 4 டைம்ஸ் பெட்டராக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? பாருங்கள் எல்லாமே காஃபி கொட்டை தான் கைஸ். ஆனால் நம்ம ஆடில் பார்க்குறப்போ கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் இங்கே கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இல்லை கண்ணிந்தா இது இருக்கு இல்லையா, இதை எடுத்துருவாங்க. இதை இப்போ எடுத்து மிஷினில் கரண்ட்டில் வறுத்தானா கருப்பாக அவங்க சொற்றாட்டம் ஆயிரும். அப்புறம் தூளாக இருப்பாங்க மிஷின்லேயே. இதுதானே அது? இப்படி இருந்து இப்படி தான் வறுப்பாங்க, கரண்ட்லேயே வறுத்து. நான் ஆடில் பார்த்து தான் சரி கருப்பாக தான் இருக்குது இல்லையா? சரிக்கா, நன்றிக்கா.